யோ வினோத், என்ன பண்ணி வச்சிருக்க? கேசரி கிழங்கு பார்த்தா பிரியாணி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஆசையாக தான் வந்தேன். ஆனால் என்ன, அவன் ஆரஞ்சு கேசரினா நீ எல்லோ கேசரி செஞ்சு வச்சிருக்க. என்ன பண்ணண்டா, கேசரியோ உப்பாவோ நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேசரி பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோ, ஐ டோன்ட் கேர். கேசரி படத்தில் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங் சீன்னு அந்த நாட்டோட அரசியல்வாதி பெரிய குடும்பத்தை கொல்ல வருவாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து மோட்டிவேஷனலாக ஸ்டோரி சொல்கிற பேரில் நம்ம பாலையா கதையை சொல்லுவாங்க. அதில் மோட்டிவேட் ஆகி கிளைமேக்ஸில் அந்த குடும்பம் சேர்ந்து வந்து அடிச்சு கொள்வாங்க. அப்படி தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ட்ரைலர்லேயே ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த அண்ணன் தளபதி விஜயோட பேரை கொடுத்துட்டு பேர் அனுப்புகிறேன் யாரும் சொல்கிறான்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறான். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. அந்த பேரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டோரி ஆரம்பிக்கிறான். நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. இந்த ஃபிலிம் பாருங்க, இது என்ன ஃபிலிம் தெரியுதா? கரெக்டுங்க, நம்ம பாலையோட ஐகானிக் டைலாகுங்க. ரெண்டு காதுக்கும் நடுவுல பிரெயின் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அடிச்சா காது ஜாம் ஆயிடும், பிரெயின் டோட்டலா ட்ரெயின் ஆயிடும். கேசரியில சாப்பிட்டு செத்து போயிடாரு. அவன் பிள்ளைய பாலைய வளர்ப்பாரு. அப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லி இல்லாம வளர்ப்பாரு. என் பிள்ளை விஜய புள்ளி மாதிரி வளர்ப்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு. விஜய புலி மாதிரி வளர்ப்பு. நிறைய சீன் ஒரே மாதிரி ஒத்து போகுது. 3 வருஷமா உனக்கு இந்த ஆர்மி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரேன். இந்த வருஷமாவது இதுல கையெழுத்து போடு விஜய் பாப்பா. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. பாருங்க கை எப்படி நடக்குதுன்னு. எத்தனையோ பிரச்சனைங்க இருக்கு. என்ன ஆர்மிக்கு போன்னு சொல்றீங்க? திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். ப்ரோ, ஐ டோன்ட் கேர். பார்த்தாச்சா இப்படி ஃபயரா இல்ல? பாலையா இல்லைங்க, தளபதி விஜய சொன்னாங்க. இது எப்படியோ கேசரியோ உப்புமாவோ நான் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்து பார்ப்பேன். நீங்களும் மறக்காம பாருங்க. டிக்கெட் கிடைக்காது.